ரஜினி சாரோட படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்பவுமே குறைந்தபட்சம் 2-3 ஆண்டுகள் ஆகுங்க. இந்த காலகட்டத்தில் மற்ற நடிகர்களின் ரசிகர்களா இருக்கிறவங்க இவருடைய படம் ரிலீஸ் ஆனாலே ஒட்டு மொத்தமா இவருடைய ரசிகர்களா மாறிடுறாங்க. அதனாலதான் என்னவோ நாம எல்லாருமே ரஜினி சாரை ஜெனரேஷன் கடந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவருடைய வெற்றி தமிழ் சினிமானுடைய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகரை ரசிக்க ஆரம்பிச்சு அந்த மொழி படங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த படத்தினுடைய அந்த மொழியை சார்ந்த படத்தினுடைய வெற்றிக்கு அது முக்கிய உதாரணமா இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ஜாக்கி சானுங்கிற ஒரு குறிப்பிட்ட நடிகரை ரசிக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த நாட்டு படங்கள் உலகம் பூரா போகுது. அப்ப அந்த மொழி உலகம் பூரா பரவுது. அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த நாட்டினுடைய பெருமை இதெல்லாம் உலகம் பூரா தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? அந்த மாதிரி ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு தனி மனிதரை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை ரசிக்கிற காரணத்தினால தமிழ் சினிமாவுடைய வீச்சு பெரிதாகுது. ரஜினி சாருடைய தீவிர ரசிகர்.